ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி விலாக். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான வெயிலில் காய வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக கடையில் கிடைக்கிற டேஸ்ட்டில் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 10-20 மாங்காய் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாங்காய் பார்த்திங்கனாக்கா ரொம்பவே புளிப்பாக இருக்கும். இந்த மாங்காவை நம்ம நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுக்கணும். மாங்காய் மட்டும் இல்லைங்க, நம்ம மாங்காவை வெட்டி போடுற பாத்திரமாக இருக்கட்டும், அந்த கட்டராக இருக்கட்டும், கத்தியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம கழுவி ஈரம் இல்லாமல் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை வெயிலில் காய வைக்க போகிறது கிடையாது. அதனால் வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு துளி ஈரம் கூட நம்ம கையிலையும் இருக்கக்கூடாது, நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்துலேயும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த மாங்காவை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த சைஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிக்கணும். நான் சின்ன மேங்கோ கட் பண்ண ஊறுகாய் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைஸ் செய்யணும் அப்படின்றதுனால குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா மாங்காவையும் கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இந்த பாத்திரம் கண்டிப்பாக ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்துச்சுனாக்கா மாங்காய் ஊறுகாய் நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இன்றைக்கி நம்ம இந்த 20 மாங்காய் கிட்ட பார்த்திங்கனாக்கா ஒரே மாதிரி செய்ய போகிறது கிடையாது. 2 டைப்பாக செய்ய போகிறோம். ஒன்று பார்த்திங்கனாக்கா அன்னைக்கே ஊறுகாவை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னொன்று பார்த்திங்கனாக்கா ஒரு 4-5 நாள் நம்ம மாங்காவை ஊற வச்சு எப்படி செய்யறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போது ரெண்டுத்தையுமே நம்ம வெயிலில் காய வைக்க போகிறது கிடையாது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தான் நம்ம செய்ய போகிறோம். நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், 2 டப்பாவில் நம்ம 1 டப்பா இன்ஸ்டண்ட்டாக போட்டுக்கலாம். நான் 2 டப்பாவுக்கும் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு கை அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஒரு கை ஃபுல்லாக போட்டிங்கனாக்கா இந்த ஒரு 10 மாங்காய்க்கு சரியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு பத்தலை அப்படின்னாக்கா மறுநாள் குலுக்கி பார்த்திங்கனாக்கா ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டோம்னா தெரியும். ஒரு 50 கிராம் மிளகாத்தூள் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் தாங்க சேர்க்கணும், குழம்பு மிளகாத்தூள் போட்டுறக்கூடாது. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா குலுக்கி நல்லா மூடி வச்சு குலுக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாங்காய் பார்த்திங்கனாக்கா டப்பா ஃபுல்லாக நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா அது ஒரு 1 ஹவர் போலவே பார்த்தோம்னா தண்ணி விட்டு மாங்காய் குறைஞ்சி வந்துடும். அதனால் நீங்கள் டப்பா ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தேவையில்லை. நம்ம ஃபுல்லாக போட்டு வச்சோம் அப்படின்னா கூட அது டக்குன்னு அந்த மாங்காயில் இருக்க தண்ணியெலாம் விட்டு குறைஞ்சிரும். நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா உப்பும் மிளகாத்தூளும் எல்லா சைடும் ஈவனாக பரவணும். அதனால் நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. 2 பாக்ஸுக்குமே நம்ம ஒரே மெத்தட் தான் செய்ய போகிறோம். ஆனால் அது ஒரு 2-3 நாள் கழித்து அதை நம்ம சமைக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ரெண்டுத்தையுமே மூடி ஒரு 1 ஹவர் நான் வச்சிடுறேன். ஒரு 2 மணி நேரம் கழித்து இந்த டப்பாவில் பார்த்திங்கனாக்கா நான் மாங்காய் ஃபுல்லாக தான் போட்டிருந்தேன். அந்த மாங்காயில் இருக்க தண்ணிலாம் கீழே போயிட்டு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் டப்பாவில் இருக்கிற மாங்காய் குறைஞ்சி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இந்த மாங்காவை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா மாங்காயில் அந்த உப்பும் காரமும் ஒரு 1 ஹவர் இல்லைன்னா ஒரு 2 மணி நேரமாச்சும் அதில் ஊறணும். பாருங்கள் அது தண்ணி எப்படி விட்டுருக்குன்ட்டு. ஒரு 2 மணி நேரம் கழித்து மறுபடியும் நல்லா குலுக்கி எடுத்துகிட்டு ஒரு டப்பாவை நம்ம அப்படியே வச்சுட்டு இன்னொரு டப்பாவை நம்ம எடுத்துகிட்டு போய் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ தாளிப்புக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா நம்ம ஆல்ரெடியே பார்த்தோம்னா மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கோம். அதனால் மிளகாத்தூள் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். நம்ம கையை இப்படி அள்ளுற அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது ஒரு 10 மாங்காய்க்கான அளவு தாங்க. இது நம்ம கடாயில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். தீயை விட்டுடக்கூடாது. அந்த வெந்தயம் வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்தோம்னா போதும். நல்லா வறுந்து வந்துடுச்சு. இது நம்ம தட்டில் மாற்றிக்கலாம்.
அடுத்து பார்த்திங்கனாக்கா கடுகு, அது நம்ம வெந்தயம் எடுத்த அதே கைப்பிடி அளவுக்கு நம்ம கடுகு எடுத்துக்கலாம். நீங்கள் வெறும் கடுகு போட்டாலும் பரவாயில்ல, இதில் உளுந்தம்பருப்பு சேர்ந்துருக்கு, வெறும் கடுகு போட்டால் கூட நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இது ரெண்டும் ஆறுச்சுன்னா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மட்டும்தாங்க இதுக்கு மசாலா, வேறு எதுவுமே கிடையாது. நம்ம ஊறுகாய் அப்படின்னாலே ரொம்ப சூடு கொடுக்குற பொருள், அதனால் பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்துட்டு குளிர்ச்சி கொடுத்தோம், அதுக்காக தான் இது நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பவுடர் பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரன்னு இருக்கட்டும். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம மாங்காவை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு மாங்காய் தாளிக்கும் பொழுது பார்த்தோம்னாக்கா கடாய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமான கடாயாக இருக்கணும். தகடு போல் இருந்துச்சுனாக்கா அது வந்துட்டு கலரும் போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் அடி கனமான கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா சுத்தமான நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இது வீட்லேயே செக்கில் ஆட்டின எண்ணெய். அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்க்க தேவையில்லை, நம்ம வெறும் கடுகு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அது எண்ணெயில் போடும்போது அந்த மிளகாத்தூள் நல்ல வாசம் வரும். நம்ம மாங்காயிலையும் ஆல்ரெடி மிளகாத்தூள் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால மிளகாத்தூள் பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாங்காவை அதில் கொட்டி ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் தாங்க. நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி ரெடி ஆகி வருதுன்னு பார்க்கலாம். 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்துட்டு அந்த கொதி வந்து மாங்காய் நல்லா குழைய வெந்திருக்கும். இந்த சமயத்தில் இது பார்த்திங்கன்னா முழு மாங்காவாக தான் இருக்குது. இப்போ நம்ம இதை ஊறுகாவாக சாப்பிட முடியாது, வேணால் அப்படியே வேணால் எடுத்து சாப்பிட்லாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நம்ம ஊறுகாய் போல் வைக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நம்ம அள்ளி ஸ்பூனில் எடுத்து வைக்கும்பொழுது அது கொஞ்சம் க்ரீமியாக இருந்ததுனா தான் நமக்கு கரெக்டாக வரும், கடையில் பார்க்குற ஊறுகாய் போல். அதனால் நம்ம இந்த மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு அடுத்து இதை ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம். மொத்த மாங்காவையும் நம்ம ஜாரில் வந்து மாற்றக்கூடாதுங்க. நம்ம கடையிலேருந்து வாங்குகிற டப்பாவில் பார்த்திங்கனாக்கா அந்த ஜூஸும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் மாங்காய் பீஸும் நமக்கு தென்படும். அதே போல் வரணும் அப்படின்னாக்கா இந்த மாங்காயில் பாதி மாங்காய், இந்த ஊறுகாயில் பாதி ஊறுகாவை பார்த்திங்கன்னா நம்ம ஜாரில் போட்டு ஒரு 2 சுற்று அளவுக்கு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடணும். மொத்தமாக சுற்றுனீங்க அப்படின்னா குழன்னு ஆகிடும். அந்த மாங்காய் பார்த்திங்கனாக்கா குறன்னு அரைஞ்சி இருக்கணும். அப்போது வந்துட்டு இதில் கடாயில் பாதி மாங்காய் வந்துட்டு முழுசாக இருக்கும், பாதி மாங்காய் அரைஞ்சிருக்கு அப்படின்னாக்கா கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் நமக்கு வந்துட்டு மாங்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடும். நான் உங்களுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் நம்ம கடையில் வாங்கின அதே ஊறுகாய் போல தான் இருக்கும். இதை அரைச்ச உடனே நம்ம சாப்பிட்றதுக்கு சாதத்தில் போட்டு சாப்பிடக்கூட சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் மறுநாள் ஆக பார்த்திங்கன்னா இதனோட ருசி இன்னும் சூப்பராக இருக்கும். இதை நம்ம சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லைங்க, இதை நம்ம சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். தோசை, இட்லி அப்படி வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் இந்த மாங்காய் வச்சு ஸ்வீட் கேண்டி எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.